அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்க உரையை நாம் அறிந்து வருகிறோம். இறுதியாக நாம் ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே கொடுக்கிற அந்த வாக்குமூலத்தினுடைய பொருளை, அதனுடைய கருத்தை, விளக்கத்தை ஓரளவுக்கு அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்விடம்தான் உதவி தேடணும், மனிதர்கள்ட்ட தேடக்கூடாது, ரெண்டுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன என்பதையெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் என்று சொன்ன உடனே எந்த முறையில் தேடணுங்கிறத நம்ம அறிந்து வைத்திருக்கணும். இல்லைன்னா உதவி தேடி புண்ணியம் இல்லை. ஒரு மனிதன்கிட்ட போய் கேட்குறதா இருந்தால் கூட இன்னென்ன முறையில் தான் எங்கிட்ட கேட்கணும்னு அவங்க ரூல் வச்சுருப்பாங்க. அந்த ரூல் படி போனால் தான் அவங்க தருவாங்களே தவிர நம்ம இஷ்டத்துக்கு போய் தாறுமாறாக கேட்டோம்னா தரமாட்டாங்க. ரூபா கொடுறா தருவானாவன், உங்களுக்கு ஒரு 10 ரூபா தேவை இருக்குது, ஒரு ஆள்கிட்ட போய் கேட்க வேண்டியிருக்கிறது. அது கேட்குற கெஞ்சி கேட்கணும், கதறி கேட்கணும், அதுக்குண்டு உள்ள முறையில் கேட்கணும், குறைந்த சத்தத்தில் கேட்கணும். அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர்கிட்ட எப்படி கேட்கணும், தடால் புடால்னு கேட்டால் தருவாரா? அப்போ உதவி தேடணும்னு சொல்லிவிட்டு அந்த உதவியை எப்படி தேடணும் என்று நமக்கு தெரியலை என்று சொன்னால் இந்த வாக்குமூலத்தை நமக்கு நிறைவேற்ற முடியாது. உன்னிடமே உதவி தேடுறோன்னு சொல்கிறோம், அவன்கிட்ட எப்படி உதவி தேடணுமோ அப்படி உதவி தேடாமல் நம்ம கேட்டோம்னா அவன்கிட்ட கேட்டதாகவே வராது. அதனால தான் நிறைய பேருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுறது இல்லை. அவங்க கேட்குறாங்க, எந்த முறையிலெல்லாம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறானோ அதற்குரிய சருத்துகளை அப்போ பயன்படுத்தி கேட்கணும், முறையையும் தெரிஞ்சுக்கிறணும். எந்த நேரத்தில் கேட்கலாம், சில நேரங்களில் அல்லாஹ் கூடுதலாக ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் தர்றவனாக இருந்தாலும் சில நேரங்களில் அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகளை, உதவி தேடுதலை கூடுதலாக ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். அந்த மாதிரி நேரங்கள் எதுன்னு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிச்சிக்கிறணும். அந்த பிரார்த்தனை செய்கிறதுக்கு முன்னாடி நம்மிடத்தில் சில இறைவனிடத்தில் உதவி தேடுவதற்கு முன்னாடி நம்மகிட்ட சில ஒழுங்குகள் இருக்கணும். அதுகளை எல்லாம் அறிந்து கொண்டால்தான் ஈயாக்க நஸ்தஈன் என்ற அந்த உறுதிமொழியை நம்மால் வாழ்க்கையில் கடைபிடிச்சு வெற்றி பெற முடியும். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி தேட சொல்லும் பொழுது நமக்கு சில வழிமுறைகளை சொல்லித்தர்றான். சூரத்துல் பக்கராவில் 2வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையோடும் தொழுகையை கொண்டும் என்னிடத்தில் உதவி தேடுங்கள். நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கத்தை செய்யாமல் உதவி தேட முடியாது. நீங்கள் அவன்கிட்ட உதவி தேடுவதாக இருந்தால் அவன் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொண்ட நிலையில் என்ன செய்யணும், உதவி சபரோட உதவி தேடணும். 2வது தொழுகையின் மூலமாக உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் சொல்கிறான். இதே மாதிரியான கருத்தை இதே அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் உதவி தேடுங்கள், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ட்டு இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி தேடுற ஒரு வழியை சொல்றான். உதவி தேடுறதா இருந்தால் நீங்கள் அவனுக்குண்டு எந்த ஒன்றையும் செய்யாமல் அவன்கிட்ட உதவி தேடக்கூடாது. நீங்கள் அவன்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அப்புறமேல் கேட்கணும். அல்லது ஒரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு, அல்லது சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு, அல்லது நஃபிலான தொழுகைக்கு பிறகு, அல்லது ஹாஜத்து இந்த மாதிரி ஒரு தேவைக்காக தொழுகிற தொழுகைக்கு பிறகு தொழுது முடிச்சுட்டு தான் அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னு கேட்டோம்னா அவன் விரும்புகிற ஒரு காணிக்கை எதுன்னு கேட்டால் தொழுகை தான். அப்போ தொழுகையின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை செய்யாமல் நம்ம போய் உதவி கேட்டோம்டுவீங்க, அது செல்லாது. உதவி தேடுற முறை கிடையாது. தொழுகையை கொண்டு தான் செய்யணுங்கிறது இல்லை, வேறு சில வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு கூட செய்யலாம். ஏதாவது ஒரு இபாதத்து செய்யணும். அல்லாஹ்ட்ட உதவி தேடுவதற்கு முன்னாடி என்னமாவது ஒரு வணக்கத்தை, ஏதாவது ஒரு வகையான இபாதத்தை, ஏதாவது ஒரு வகையான ஒரு நல்லறத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்திருக்கிறாங்க. இந்த அல்லாஹ் தொழுகையை மட்டும் இந்த வசனத்தில் சொன்னால் கூட தொழுகை மட்டும் மூடமாட்டினா துவா செய்யறா இருந்தால் தொழுதான் ஆவணும் அப்படின்னு கிடையாது. வேறு வேறு மனிதர்கள் ஏதாச்சும் ஒரு நல்லறம் செய்து விட்டு, யா அல்லாஹ் உனக்காக அந்த நல்லறத்தை நான் செஞ்சேன், வேறு யாருக்காகவும் செய்யலை, அதனால நீ எனக்கு தா அப்படின்னு கேட்கணும்.
அதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சம்பவம் இது. நமக்கு முந்தைய சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் வந்து எல்லா நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. புகாரியில் 2215, 2272, 2333, 3465, 5974 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸுகளாக புகாரியில் மட்டுமே இவ்வளோ இடத்துல பதிவாக இருக்குது. அது என்ன சம்பவம் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முந்தைய காலத்தில் 3 நபர்கள், பல தடவை உங்களுக்கு கேட்ட ஹதீஸ் தான் இது, 3 நபர்கள் பிரயாணமாக புறப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தின காலம் இது. அப்போ போய் கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. மழை பெய்த உடனே ஒதுங்குவதற்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்தார்கள். அங்கே ஒரு மலை இருந்தது, மலையில் ஒரு குகை இருந்தது. ஒரு மலைக்கு பக்கத்தில் குகையில் போய் நுழைஞ்சிட்டாங்க. மழை பெஞ்ச உடனே மலைக்கு பக்கத்தில் ஒரு மலைக்குள்ள ஒரு குகை இருக்கிறது, குகைக்குள்ளே போய் அவர்கள் நுழைந்து விட்டார்கள். நுழைஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, மழை வேற பெஞ்சிட்டு இருக்குதா, மேலே இருந்து ஒரு பாறை உருண்டுக்கிட்டு வந்து சொல்லி வச்ச மாதிரி இந்த குகை வாசலில் சக்குன்னு உட்காந்துருச்சு. குகைக்குள்ளே இவங்க போயிட்டாங்க. மலையிலேருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகை வாசலை அடைத்து விட்டது. அடைத்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணுறாங்க. 3 பேர் சேர்ந்து தள்ள முடியாது, இந்த பாறை வந்து வாசல் அடைச்சிருச்சு, நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம், 3 பேரும் தள்ள முடியாது. 3 பேரும் சத்தம் போட்டு கத்துனா யாருக்கா விளங்குமா? விளங்காது. மலை பக்கத்தில் யார் நடமாடிட்டு இருக்க போறா? இந்த மலையோட இதை தாண்டி வெளியே சத்தம் போகணும். போனாலும் மக்கள் யாராவது நடமாடிட்டு இருந்தால் தான் வருவாங்க. அதுவும் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து அதை பெரட்ட முடியாது. ஒரு 50-60 பேர் வந்தால் தான் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு கிளப்பி விட முடியும். ஆமாம், கதை முடிஞ்சு வச்சுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய உதவியை நாடுறதை தவிர வேறு வழியே இல்லை. நம்ம சக்தியை கொண்டுலாம் வெளியே வரணும்லாம் நினைக்க முடியாது. அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணுறாங்க. நம்ம என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செஞ்சுருப்போம் இல்லையா, நம்ம செஞ்ச நல்ல காரியத்திலேயே ரொம்ப சிறந்த காரியம் எது அப்படிங்கிறத நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து அந்த காரியத்தை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம். 25 வருஷ வாழ்க்கையில், 30 வருஷ வாழ்க்கையில், 50 வருஷ வாழ்க்கையில் நம்ம செஞ்ச நல்லது அப்படி பட்டியல் போட்டிங்கன்னா ஒரு 25 வரும்னு வைங்களேன். அதில் இன்னும் நல்லதுன்னு தேர்ந்தெடுத்த ஒரு 5 வரும்னு வைங்களேன். அதுலேயும் டாப்பாக என்ன கொடுக்கலாம், அல்லாஹ்வுக்குண்டே தூய்மையாக செஞ்ச ஒரு காரியம் அது என்னன்னு அப்படி ஒன்று தேர்ந்தெடுக்கலாம். அந்த ஒன்றை சொல்லி, யா அல்லாஹ் உனக்காகத்தானே இந்த ஒன்றை செஞ்சேன், அதில் வேறு எந்த கெட்டனும் எனக்கு இல்லையே, அதுக்காக வேண்டி எனக்கு நீ உதவி செய்யி, அதுக்காக வேண்டி எங்களை இந்த இக்கட்டிலேருந்து காப்பாற்றுன்னு கேட்கணும்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணி கொள்ளுகிறார்கள். ஆலோசனை பண்ணிட்டு அப்போ ஒரு ஆள் சொல்கிறார், அவர் தான் செய்த நல்லறத்தை என்ன செய்கிறாரு, அல்லாஹ்விடத்தில் நினைவுபடுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இறைவா, என்னுடைய பெற்றோர்கள் முதியவர்களாக இருந்தார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் வயசானவர்களாக இருந்தார்கள். நான் சென்று, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், இதனால் துஆவில் அப்படி சொல்லி கேட்குறாரு, அப்படி தான் கேட்கணும். நான் சென்று ஆடு மேய்த்து விட்டு பிறகு அதில் வந்து அதில் பால் கறந்து அதைத்தான் உணவாக கொடுக்கறது வழக்கம். என் தாய் தந்தையர்களுக்காக வேண்டி ஆடு மேய்த்து விட்டு வரும்பொழுது பால் கறந்து அந்த பாலை கொண்டாந்து தாய் தந்தையருக்கு நான் கொடுக்கறது வழக்கம். அதை என்னுடைய தாய் தந்தையில் குடித்த பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து குடிக்க கொடுப்பேன். ஃபஸ்ட்டு என்னுடைய தாய் தந்தை தான் எப்போதுமே கொடுப்பேன். இதை என் வழக்கமாக கொண்டுகிட்டு இருக்கிறேன். என் பெற்றோருக்கு அப்புறம் தான் மற்றவங்களை நான் கவனிப்பேன். என் பிள்ளைகளுக்கு கூட நான் முதல்ல கவனிக்க மாட்டேன். இப்படி நான் நடந்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் மனைவிக்கு கொடுப்பேன், மற்ற குடும்பத்தாருக்கெல்லாம் கொடுப்பேன். ஒரு நாள் நான் வர லேட் ஆகிடுச்சு. ஒரு நாள் இந்த மாதிரி என்ன வழக்கமாக நான் இருக்கிறேன். ஒரு நாள் நான் வருவது லேட்டான உடனே என் தாய் தந்தை தூங்கி விட்டார்கள். தூங்கின உடனே நான் அவர்களை எழுப்ப நான் விரும்பவில்லை. வயசான காலத்தில் தூங்குறாங்க, அவங்கள போய் தூக்கத்தை கெடுக்க வேணாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தூங்கி எழுந்து இருக்கிற வரைக்கும் என் குழந்தைகளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொடுக்காம, பால் கொடுக்காம அவங்களை தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அவங்க எழுந்த பிறகு அவங்களுக்கு அந்த பாலை நான் கொடுத்தேன். அப்போ இதை நான் செய்தது எதுக்கு செஞ்சேன்னு கேட்டால், இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் எதிர்பார்த்து நான் செய்யலை. அந்த தாய் தந்தையர்களை என்னை அடிப்பாங்க உதப்பாங்க இருக்காங்க, அவங்களும் முதிய ஆட்கள், அவங்களால எனக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிற காரணத்தினால தான், உனக்கு பயந்து தான் நான் இந்த ஒரு அமலை செஞ்சேன், வாழ்க்கையில் கடைப்பிடிச்சேன். அதனால நீ வந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொண்டால் இறைவா எங்களை இந்த இக்கட்டிலேருந்து காப்பாற்று அப்படின்னு அவர் தான் செய்த துவாவை செய்கிறார். இது ஒரு நாள் நான் செய்யலை, என் வழக்கமே இதுவாக தான் நான் வச்சுருக்கிறேன். டெய்லி என் தாய் தந்தையருக்கு தான் கொடுப்பேன், அப்புறம் தான் என் பிள்ளைகள் மனைவிகள்லாம் நாங்கள்லாம் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு முன்னுரிமை வந்து என் பெற்றோருக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன். இது காரணம் வந்து உன்னுடைய திருப்தி தான், தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ சொல்கிறார். சொன்ன உடனே என்ன ஆச்சு, அந்த பாறையில் வந்து ஒரு 1/3 3 1/4 அளவுக்கு லேசாக விலகுது பாறை.
3 பேர் இருக்கனால அல்லாஹ் வந்து அது கணக்கு பண்ணிட்டான். சரி, ஒவ்வொரு ஆள் கேட்கும்போது 1/3 தள்ளி விட்டுருவோண்டு. அந்த பாறை என்ன செய்யுதுன்னு கேட்டால் கொஞ்சம் அப்படி நகருது, வெளிச்சம் காற்று வருது, ஆளுக்கு வெளியே வர முடியாது. 1/3 பங்கு அளவுக்கு என்ன செய்யுது, லேசா அந்த பாறை விலகியது. விலகின உடனே அடுத்தவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் துவா செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இறைவா, நான் வந்து ஒரு என்னுடைய சிறிய தந்தையுடைய மகள் ஒருத்தி இருந்தால் அவளை நான் வந்து விரும்பினேன்னா ரொம்ப உயிருக்கு உயிராக நான் அவளை வந்து நேசித்தேன். ஆனால் அவள் வந்து எனக்கு வந்து என்னை விரும்பலை, என்னோட அவர் இணங்க தயாராக இல்லை. நான் அவளை வந்து தவறான முறையில் அனுபவிப்பதற்காக வேண்டி பல முறையில் முயற்சி பண்ணினேன். அவள் அதுக்கு இடம் தர மாட்டேன்ட்டா. இதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்து அவங்க என்கிட்ட உதவி கேட்டு வரும்பொழுது 100 தீனார் தங்க காசுகள் கொடுத்து நான் உதவி செய்கிறா இருந்தால் நீ வந்து என்னுடைய ஆசைக்கு இணங்கணும் என்று சொன்னேன். அவளும் சரின்னு சொன்னா. நான் வந்து அந்த தப்பான காரியத்தை செய்ய நெருங்குற நேரத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கன்னு சொன்னான். உடனே நான் அதிலிருந்து விடுபட்டு விட்டேன். உன்னுடைய அல்லாஹ்வை பயந்துகொள் என்ற அந்த ஒரு சொல் என்னுடைய இதயத்தை ஆட்டி விட்டதல்ல, நான் அதோட எந்திரிச்சிட்டேன். இதை வந்து நான் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருந்தாலும் கேட்க யாருமே கிடையாது. நான் செஞ்சிருக்க முடியும். அல்லாஹ்வை பயந்துகொள் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக நான் செஞ்சேனே, என்னுடைய எல்லா ஆசாபாசங்களையும் அந்த அல்லாஹ்ங்கிற சொல்ல இணைஞ்சிருச்சு, ஒரு செகண்டில் மாற்றி விட்டுருச்சு. அல்லாஹ் இது நான் உனக்காக தான் செஞ்சேன், இதை நான் உனக்காக செய்ததா நீ கருதினால் நீ வந்து இந்த குகையிலிருந்து எங்களை காப்பாற்றணுன்னு இன்னும் கொஞ்சம் குகை விலகுகிறது. ஆனால் வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு விலகி இருக்கிறது. இவர் சொல்லிட்டாரா. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, 3வது ஆள் சொல்கிறாரு, இறைவா, நான் ஒரு என்னுடைய இதில் வேலை செய்வதற்காக கூலிக்கு ஒரு ஆளை பிடிச்சேன். கூலி வேலைக்காக வேண்டி ஒரு ஆளை இணைஞ்சேன், என்னுடைய வயலில் ஏதோ தோட்டத்தில் சேர்த்தேன். அந்த ஆள் என்கிட்ட கூலி வேலை செஞ்சார். செஞ்சுட்டு என்ன செஞ்சார்னா கூலியை கொடுத்தேன். கூலியை கொடுத்தவுடனே நான் வந்து பின்னாடி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு போயிட்டார். போன வரை காணாம். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு 3 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. ஆள் போனவர் தான், என்ன ஆனாரோ தெரியல, ஆளை காணாம். அப்போ அவருடைய பொருளை நம்ம என்ன செய்கிறது, காசை வச்சுட்டு இருக்கிறோமே, அவர் கொடுக்க வேண்டிய கூலியாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆட்டை வாங்கி விடுறாரு. ஒரு ஆடு 2 ஆடாக போகுது, 2 ஆடு 3 ஆடாக போகுது, அப்படியே பெருகுது. அது ஒரு பெரிய பண்ணையாகவே நினைச்சிச்சு. ஆட்டு பண்ணணும் மாட்டு பண்ணணும் பயங்கரமாக பெருகி போச்சு. அந்த முதலீடு தனியாக எடுத்து வச்சு அந்த ஆளுடைய காசு சும்மா இதுக்கு வச்சிருப்பானே, எதுலையாவது போடுவோம், நான் வந்து அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு செஞ்சார். செஞ்ச உடனே அது என்னஞ்சிருச்சு, எல்லாம் நாடி தான் பயங்கரமாக பல்கி பெருகி போச்சு. ரொம்ப காலத்துக்கு பிறகு அந்த ஆள் வர்றாரு. ஒரு நாள் உங்ககிட்ட நான் கூலி வாங்காமல் போயிட்டேன், 1 மாதம் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காமல் போயிட்டேன், நீ வந்து அதை கொடு அப்படின்னோடனே இந்த இடத்துல ஆட்டு மத்த எல்லாம் தள்ளிட்டு போ அப்படிங்கிறாரு. கிண்டல் பண்ணுறியா? கிண்டல் தான் நினைக்குவாரு அவர், நெசமா சொல்கிறார் அவர். அந்த ஆள் நினைக்கிறாரு, கிண்டல் பண்ணாதப்பா, நான் ஒரு ஏழை பாட மனுஷன், நான் உன்ட்ட வேலை செஞ்சுட்டு தான் கூலியை கேட்குறேன், கிண்டல் இல்லைப்பா, நெசமா நீ உனக்குள்ளதாப்பா இது அப்படின்னு சொல்லி உண்மையை விளக்கி அவருடைய காசை கொண்டு எதெல்லாம் உற்பத்தியாச்சோ அதை பூரா நான் அப்படி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்படி கொடுக்க தேவையில்லை, அவர் காசை மட்டும் நான் கொடுத்தாலே போதும், அல்லது இல்லை உனைய தெரியாத எனக்குன்னு சொன்னால் கூட எவனும் கேட்க இயலாது, எந்த சாட்சியும் கிடையாது, எந்த ரெக்கார்டு ப்ரூஃப்லாம் கிடையாது, உலகத்தில் யாராலும் நிரூபிக்க இயலாது. அந்த மாதிரி ஒரு காரியத்தில் வந்து அவர் காசை கொடுத்தாலே போதுங்கிற ஒரு விஷயத்தில் என்ன, நான் தான் உழைச்சேன், நான் தான் பெருக்கி இருக்கிறேன், இவ்வளோ இன்னைக்கு நான் கொடுக்க தேவையில்லை, இருந்தாலும் நான் அந்த தொழிலை துவக்கும் பொழுது அவர் வந்தால் இதை அப்படி கொடுத்துடணும்னு நான் நியத்து வச்சுட்டேன், அதனால் நான் தொடக்கூடாது என்ற காரணத்தினால உனக்கு பயந்து நான் அதை கொடுத்துட்டேன்ல, இதை நீ ஏற்றுக்கொண்டால் என்னை எங்களை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே அந்த பாறை வந்து விலகுது. அப்போ அல்லாஹ்ட்ட வந்து நெருக்கடியில் மாட்டிக்கிறவங்க வந்து அவங்க ஒரு நல்லதை செஞ்சுட்டு கேட்கணும், அல்லது ஏற்கனவே செஞ்ச ஒரு நல்லறத்தை நினைவுபடுத்தியாவது கேட்கணும். அப்போவாது ஒரு நல்லறத்தை செய்யணும், அல்லது என்ன செய்யணும், ஏற்கனவே நம்ம ஏதாவது செஞ்சிருப்போம்ல, அவ்வளோ கஷ்டமாக இருக்கு, இப்போ எதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கலாம், யாரை பிடிக்கலாம்னு நினைக்கக்கூடாது, எந்த அவுளியாட்ட போகலாம், எந்த கபூரில் போய் கேட்கலாம், எந்த செய்க காலில் விழுவலான்னு கேட்கக்கூடாது. எப்படி திங்க் பண்ணணும்னு கேட்டால் நம்ம செஞ்ச நல்ல அமல் எது, ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கிறோமா, ரொம்ப சிறந்த காரியம், ரொம்ப டாப்பில் உள்ள காரியம், இறை எச்சத்தை தவிர வேறு எதுவும் அதுக்கு காரணமாக இருந்திருக்காது. அப்படி ஒரு காரியத்தை வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஏதாவது செஞ்சுதான் இருப்போம். எல்லா மனிதர்களுமே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்து செய்த காரியம் அவங்களுடைய வாழ்நாளில் 1, 2, 10, 100 இருக்கும். அவர்கள் அதை நினைவுபடுத்தி, யா அல்லாஹ் உனக்காகத்தான் அதை செஞ்சேன், எனக்காக நீ செய்யி அப்படின்னு கேட்டார்களே, ஆனால் அது வந்து ஏற்றுக்கொள்ள. ரசூலுல்லாஹ் இதை கதையாக சொல்லலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா எதுக்கு சொல்கிறாங்க, படிப்பினைக்கு தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் கதை கேட்டு ரசிக்கிறதுக்காக வேண்டியா, இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி சிக்கல் வரும்பொழுது சும்மா ஓடுது அல்லாஹ்ட்ட போய் கேட்டுறாம என்ன செய்யுங்க, எதையாவது இபாதத்தை செஞ்சுட்டு கேளுங்க, அல்லது ஏற்கனவே செஞ்ச இபாதத்தை சொல்லி அதில் சிறந்த இபாதத்தை தேர்ந்தெடுத்து அதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் ஏற்றுக்கிறோம். உடனடி நிவாரணம் கிடைக்க பாருங்களேன்.
சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விளக்குதுல, உடனுக்குடன் அல்லாஹ் ஏத்துக்கிறதா இருந்தால் இப்படி நம்ம கேட்டிருக்கிறோம்னு யோசிச்சு பார்க்கணும். துவா செஞ்சிருக்கீங்களே, ஏதாவது ஒரு அமலை சொல்லி கேட்டிருக்கிறோமா அல்லாஹ்விடத்துல? அல்லாஹ் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா வந்தான், எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இருந்தாலும் அவன் கஷ்டத்தை பொறுக்க முடியாம நான் அவனுக்கு என் வீட்டில் உள்ள சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படி என்னைக்கு ஒரு நாள் செஞ்சிருப்பீங்க? ஒரே மாதிரி மனுஷனுடைய மூடு இருக்காது, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் இப்படி ரொம்ப கூடுதல் இறக்கம்லாம் வந்திருக்கு, இப்படி என்னதே செஞ்சிருப்போம். அதை நினைத்து பார்த்து என்ன செய்யணும், எல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சேனே, என்னுடைய துவாவை ஏற்றுக்க, நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்குருவான் அப்படிங்கிறத நம்ம இந்த ஹதீஸ் புகாரியில் இந்த சம்பவம் வந்து 2215, 2272, 2333, 3465, 5974 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குற முறை, உதவி தேடுகிற முறை, உன்னிடமே உதவி தேடுகிறோம்னா சும்மா போய் வீசுனகை வெறுங்கையுமா போய் கேட்கக்கூடாது. என்ன செய்யணும், அதுக்கு என்னத்தையாவது இறைவனுக்கு கொண்டு போகணும். என்னத்தை கொண்டு போகிறது? காசு பணத்தை வாங்க மாட்டான், அவன் தேவையற்றவனா இருக்கிறான். அவன்கிட்ட கொண்டு போகிறது என்னன்னு கேட்டால் நம்ம செய்திருக்கிற நல்லறங்கள் தான் கொண்டு போக முடியும். அந்த நல்லறங்களை கொண்டு போய் அவன்கிட்ட முன்னால் நிறுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கணுங்கிறது விளங்குறது. இதில் இதை வலியுறுத்துற விதமாக அல்லாஹ் வந்து 5வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் ஒரு கருத்தை சொல்லுகிறான். இந்த வசனத்தை தப்பு தவறுமா தாறுமாற சில பேர் புரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனம் என்னன்னு கேட்டால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வபுத்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். அந்த வசீலாக்குன்னு அர்த்தம் இப்போ சொல்லலை, அந்த ஆயத்தை வந்து ஏற்குமாற வழங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வபுத்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள், ஒ ஜாஹிது பி சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து 5வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதில் என்ன சொல்றான்னு கேட்டால், அல்லாஹ்வாகி என்னிடத்தில் வந்து வசீலா தேடிக்கிறீங்கிறான், வசீலாவோடு தான் என்னிடத்தில் வரணும் அப்படிங்கிறான். இந்த வசீலாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா, நாங்கள் அவுலியாக்களை வசீலாவா யூஸ் பண்ணுறோம். வசீலாங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாதுல்ல, அந்த மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது இந்த பெரியாருடைய பொருட்டால் எங்களுக்கு தருவாயாக, அந்த பெரியாருடைய பொருட்டால் எங்களுக்கு தருவாயாக இப்படின்னு கேட்கறத வசீலாங்கிறாங்க. இந்த வசீலாக்கு வந்து பெரும்பாலான தமிழகத்து உலமாக்கள் கொடுக்குற வியாக்கியானம் என்னன்னு கேட்டால், ஒருவருடைய பொருட்டால்னு சொல்றோம்ல, கேட்கறதெல்லாம் கேட்டு விட்டு, யா அல்லாஹ் இந்த துவாவை அப்துல் கார் ஜிலானி பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, இந்த துவாவை நாகூர் ஆண்டவர் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, இந்த துவாவை ரசூல்லா பொருட்டால் ஏற்றுக்கிறோம், இதுக்கு பேர் வசீலான்னு வச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் வசீலா தேட சொல்றான், அல்லாஹ் நேரடியாக வரக்கூடாது, வசீலாவோட வரணுங்கிறான், அதனால நாங்கள் வசீலா எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இது தப்பு. ஏன்னா வசீலாங்கிற வார்த்தைக்கு வந்து அகராதியில் என்ன அர்த்தம்னு கேட்டால் சாதனம். வசீலான்னு அர்த்தம் சாதனம்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஆறு இருக்குது, பெரிய ஆறு, அதை கடந்து நம்ம செல்ல வேண்டி இருக்கிறது. அதை கடந்து செல்வதற்கு நமக்கு ஒரு படகு, தோணி வேணும். அது தோணி வந்து வசீலான்னு சொல்லுவாங்க. தோணி என்பது அரபி அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா, தோணி என்பது படகு என்பது ஆற்றை கடப்பதற்கு வசீலா. வசீலானா என்னென்னு விளங்கிறதுக்காக சொல்லி வர்றேன். இப்போ நம்ம ஊர் இங்கேருந்து மதுரைக்கு போக வேண்டி இருக்கிறது. மதுரைக்கு போவதாக இருந்தால் நம்ம மதுரைக்கு போவதற்கு பஸ்ஸு, காரு, ட்ரெயின் இதெல்லாம் வசீலா. அது இருந்தால் நம்ம போக முடியும். இந்த மாதிரி வாகனத்தை வைத்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், மதுரைக்கு போக முடியும். அப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு என்னென்ன கருவிகள் யூஸ் ஆகிறதோ அந்த கருவிகளும் சாதனங்களும் தான் அரபு மொழியில் வசீலா என்று சொல்லப்படும். எழுதுவதற்கு பேனா வசீலா, விரலை கொண்டு எழுத முடியாது. எழுதுவதற்கு என்ன இருக்கு, பேனா வசீலாவாக பயன்படுகிறது. தைப்பதற்கு ஊசி வசீலாவாக பயன்படுகிறது. சோறு ஆக்குவதற்கு சட்டி, பானை எல்லாம் என்ன செய்யுது, வசீலாவாக அரிசியை கொண்டு அடுப்பில் கொட்ட இயலாது, அதுக்கு ஒரு வசீலா வேணும். அப்போ அதுதான் வசீலாங்கிறது. வசீலான்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்வதற்கு யூஸ் பண்ணக்கூடிய சாதனம்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், என்னிடத்தில் வரும்போது வெறுங்கையோட வராத சாதனத்தோடு வாங்குறான். வசீலான்னா சாதனம். சாதனம்ங்கிற வார்த்தைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால், இவங்க ஆட்கள்னு வச்சுக்கிட்டாங்க. ஆட்கள் வந்து சாதனம் கிடையாது. சாதனம்டா என்ன, இந்த சாதனம் என்னங்கிறதா மொத்த குர்ஆன்லயும் சொல்லப்படுது. தொழுவுங்கிறான், நோன்பு வைங்கிறான், ஜக்காத்து கொடுங்கிறான், ஹஜ்ஜி செய்யுங்கிறான், தான தர்மங்கள் செய்யுங்கிறான். இந்த மாதிரி என்னென்ன நல்லறங்களை எல்லாம் செய்யுமாறு அல்லாஹ் சொல்றானோ அது எல்லாம் அவனுக்குரிய சாதனம். அப்போ என்னிடத்தில் நீங்கள் வர்றதா இருந்தால் என்னிடத்தில் ஒரு சாதனத்தோடு வாங்க, வீசின கையும் வெறும் கையுமா வரக்கூடாது. என்கிட்ட வர்றதா இருந்தால் எதையாவது கொண்டு வாங்கங்கிறான். எதையாவது கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை வந்து எதையும் கொண்டு வராதிங்கிற அர்த்தத்துக்கு மாற்றி விட்டாங்க. நீ ஒன்றும் செய்யாத, அவர் பேரை மட்டும் சொல்லு. இவங்க எப்படி ஆக்கி வசீலா தேடுங்கிறது நல்ல அமல் செஞ்சுக்கிறங்கப்பான்னு சொல்லி கொடுத்தோம்னா அவன் தொழுவான், நோன்பு வைக்குவான், அவன் அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமை ஒழுங்காக செய்வான். இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ ஒன்றும் பண்ணாத,
நீ என்ன அக்கிரமம் பண்ணாலும் பண்ணிக்க, அந்த பெரியார் பேரை மட்டும் யூஸ் பண்ணி பாரு, அல்ல தந்துருவான் அப்படின்னு ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுத்து அமல் செய்ய தூண்டுகிற ஒரு வசனத்தை அமல் செய்யாத என்று சொல்வதற்கு ஏற்குமாறு அணிஞ்சிட்டாங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வசீலாங்கிற வார்த்தைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் வசீலா தேடுமாறு கட்டளை இருக்கான்ல, வசீலா தேடுங்கள் இந்த ஆயத்தில் கட்டளை இருக்குது. இந்த கட்டளை வந்து உங்களுக்கும் எனக்கு மட்டும் உள்ளது இல்லை, ரசூலுல்லாஹ் வரைக்கும் இந்த கட்டளை இருக்குது. இந்த கட்டளை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு கட்டளை இட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் முதல்ல நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க, நம்மளோட கூடுதலாக நிறைவேற்றுவாங்க. தொழுவும்படி அல்லாஹ் கட்டளை இட்டான்னா நம்ம தொழுவதை விட கூடுதலாக அவங்க தொழுவாங்க. ஈடுபாட்டிலேயே இருந்தாலும் சரி, எடுத்துக்கொள்ற டயத்திலேயே இருந்தாலும் சரி, இஹ்லாஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க கூட தொழுவாங்க. நோன்பு வைக்கிற மாதிரி இருந்தால் அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த கட்டளை இருக்கா இல்லையா? வசீலா தேடுங்க நல்லா கட்டளை இட்டான்ல, அவங்க யார் போட்டால கேட்டிருப்பாங்க? உன் அர்த்தம் வச்சுக்கிட்டான், வசீலான ஒரு ஆளை பிடிக்கிறேன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டேன். வசீலான ஆளை பிடிக்கிறதுன்னு அர்த்தம் வச்சுக்கிட்டோம்னா இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நல்லா கட்டளை போடுறான் வசீலா தேடுண்டு. உங்க அர்த்தம் என்ன? ஒரு ஆளை பிடி. வசீலா தேடுக்கு என்ன அகராதியில் இல்லாத ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதா நான் கேட்குறேன். நீங்க என்ன அர்த்தம் செய்யறீங்க, இந்த உலமாக்கள் என்ன அர்த்தம் செய்யறாங்கன்னு கேட்டா வசீலான ஒரு ஆளை போய் பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ உங்க அர்த்தப்படி அர்த்தம் செய்வோம். நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒபுத்தகை இலைகள் வசீலா, அவனிடத்தில் செல்வதற்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கிறங்க அப்படி நீங்க சொல்ற அர்த்தத்தை கொடுத்துருவோம். இப்ப அவனிடத்தில் செல்வதற்கு ஒரு ஆளை பிடிங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை பிடிக்கணுமா இல்லையா? அவங்க யாரை பிடிச்சாங்க? யாரையுமே பிடிக்கலன்னு சொன்னா இந்த ஆயத்தை வந்து மீறிட்டாங்களா? அல்லாஹ் தான் ஆளை பிடிச்சிட்டு வாங்குறான், அல்லாஹ் தான் கட்டளை இறான், யாரையாவது பிடிச்சிடுவான்னு கட்டளை இறான். அந்த கட்டளை உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் தான். அப்போ எல்லாரும் அந்த கட்டளை நிறைவேற்றும் பொழுது ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு தான் இந்த வரணும்னு அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆளை பிடிச்சாங்க? ஒருவரையும் பிடிக்கலம்பீங்கல்ல, பிடிக்கலன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டாங்களா? மீறவும் மாட்டாங்க. அதே நேரத்தில் அமல்னு வச்சு பாருங்க, அமலை தேடிக்கிறங்க ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. நீங்களும் தொழுவுறீங்க, அவங்களும் தொழுவுறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க. நீங்களும் ஜக்காத்து கொடுப்பீங்க, ரசூலுல்லாஹ் வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அமல் எடுத்து வைத்துக்கிட்டோம்னா அல்லாஹ் எல்லாருமே ரசூலுல்லாஹ் உள்பட செஞ்சிருப்பாங்க. சரி, நீங்கள் அவுலியாவை பிடிக்க சொல்றீங்க, யாரை பிடிக்கணும்? அப்துல் கார் ஜிலானி பிடிச்சிக்கிறோம், உதாரணத்துக்கு பிடிச்சிக்கிறோம். அப்துல் கார் ஜிலானியை போய் பிடிச்சிக்கன்றோம். சரி, அப்துல் கார் ஜிலானிக்கு இந்த கட்டளை இருக்க, அவர் ஒரு ஆளை பிடிக்கணுமே, அவர் மூமினா இல்லையா? மூமின்களை நல்லா கூப்பிடுறான் இல்லைங்க, மூமின்களேன்னு கூப்பிட்டு ஒரு ஆளை பிடிக்கிறான். சரி, நீ போய் அப்துல் கார் ஜிலானி பிடிச்சி விட்ட, அவர் யாரை பிடிப்பாரு? அவர் இதை செய்யணும், அவருக்கு ஆர்டர் இருக்குது, மூமினான்னு கூப்பிடுறாரு, அவர் மூமின் இல்லைன்னு சொல்லப்ப, அவர் மூமின் கிடையாதுன்னு சொல்லு. அவர் மூமினாக இருந்தால் முஸ்லிமாக இருந்தாரே ஆனால் அவருக்கும் கட்டளை இருக்கிறது, நீ ஒரு ஆளை பிடி. உங்க அர்த்தம் சரியா இருந்தா அவர் யாரையும் ரசூலுல்லாஹ் அப்படி பாருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் கட்டளை இருக்கு, அவருக்கு ஒரு ஆளை பிடிக்கணும். அப்படி போகும்போது விளங்குது இது கிறுக்குத்தனம், இது அல்ல அர்த்தம் விளங்குது. எந்த இடத்துலயாவது பதில் சொல்ல முடியாம நீங்க தடுமாறினால் அது தப்புன்னு அர்த்தம். ஒன்னா கேட்டுட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் அந்த ரசூல் அந்த ஆளை பிடிச்சாங்கன்னு சொல்லு, அந்த ஆளை சொன்னீங்கன்னா அப்பவும் கேட்பேன், அவர் யாரை பிடிப்பாருன்னு கேட்பேன். அவர் மூமின் தானே. கடைசியில் ஒரு இடத்துல வந்து நிப்பீங்கல்ல, பிரேக் ஆகும்ல, அந்த பிரேக் ஆகும்போது விளங்கிடுவீங்க இது லூசுத்தனம், இது இல்லை அந்த அர்த்தம். அமல் அர்த்தம் செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வின் பக்கம் வசீலாவை, அமலை, நல்லறங்களை, அவனை நெருங்குவதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த சாதனங்களை தயாரித்துக் கொள்ளுங்கன்னு வைங்க. இது ரசூலுல்லாஹ்வும் செஞ்சாங்க, சாதனங்களை தயாரிச்சாங்க, சஹாபாக்களும் தயாரிச்சாங்க, நல்லடியார்னு சொல்றவங்களும் தயாரிச்சாங்க, நாமளும் தயாரிக்கணும். நீங்க ஒரு வெறும் என்னிடத்துல நல்ல அமல்கள் செய்து வாங்க என்று அதுக்கு அர்த்தமே தவிர வசீலாங்கிற அரபி சொல்லுக்கு இந்த மக்களுக்கு அர்த்தம் தெரியாதுங்கிற பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் தான் வசீலா தேட சொல்றான், ஒரு ஆளை பிடிங்க போயின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கொண்டு தான் துவா செய்யறாங்க. எப்படி? அல்லாஹ் அப்துல் ரசூலுல்லாஹ்வுக்கா என்னுடைய துவாவை ஏத்துக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்க்கா ஏத்துக்கண்டா ஏன் ஏத்துக்கிறன்னு? அடே, நீ உன்னுடைய துவாண்டால உன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டுவியா? ஒரு இடத்துல நம்ம கேட்கறாந்தா சிபார்சோட போறாருன்னா மனுஷன் வேண்டாம் ஏத்துக்குருவான். மனுஷன் நீங்க போறீங்க, ஒரு ஆளை சொல்லி கேட்டா ஏத்துக்குவான். இப்போ சில இடங்கள்ல வந்து என் பேரை சொல்லி கேட்டால் அவங்க தருவாங்க, சில இடங்களில் வந்து அவர் பேர் இன்னொரு ஆள் பேர் கட்டியே தருவாங்க. ஏன்னு கேட்டால் நம்மள்ட்ட நாளைக்கு சந்திக்கும் போது மன வருத்தம் வரேன், அவர் சொல்லி விட்டுருக்காருல, அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல, இல்லாட்டி சங்கடப்படுவார்லன்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான சங்கடங்கள் அல்லாஹ்வுக்கு ஏற்படுமா? அப்துல் கார் ஜிலானின்னு அல்லாஹ் ஆடி போய் ஆமாம் அவர் பேரை சொல்லிட்டாங்க, நம்ம கொடுக்காட்டி என்ன ஆகுறது, நாளைக்கு அவர் மூஞ்சில் முடிக்க இயலுமா அப்படி நினைக்குவானல்ல. அடே, அப்துல் கார் ஜிலானியா இருந்தா என்ன, இப்ராஹிம் நபியா இருந்தா எனக்கு என்னன்றானவன். அல்லாட்ட போய் என்ன இப்போ மிரட்டு நீ? அப்போ அல்லாட்ட மிரட்ட மாதிரி இருக்கிறது. அவர் தான் அவர் சொன்னார், அவருக்காக எனக்கு தாங்க, இவருக்காக தாங்க. இது மனுஷனுக்கு சரியா வரும். மனுஷன்ட்ட வாங்குவதற்கு போறதா இருந்தா என்ன செய்யணும்? அவன் பெரிய முக்கியமான ஆளுக்கு பேரை சொல்லி போனால் அவன் பயந்துக்கிட்டோ அல்லது தயவுதாட்சணிக்காக வேண்டியோ ஒரு அன்புக்காக வேண்டியோ தருவான். பாப்பா பேரை சொல்லி மோன்ட்ட போய் கேட்கலாம், உங்க பாப்பாவோட நாளில் ஒன்றா படித்தாள் அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்துருவோம்.
ஏதாவது நம்மள்ட்ட உதவி கேட்க வரும்போது ஒரு வயசான ஒருத்தர் வரான்னு வைங்களேன், நம்மள்ட்ட கேட்கும்போது என்ன போடுவார், நேக்கா நாங்களும் வாப்போம் ஒரே கிளாஸ் மட்டும், அவர் சட்டி நான் போட்டுக்கிறோம், ஏன் சட்டி நீங்கள் போட்டுக்கிறோம், ஒரு 100 இருந்தால் தாங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம தகப்பனாருக்கு வேண்டியவராக இருக்கிறாரு, நாங்கள் 100 கொடுத்துருவோம். ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி தாட்சணியம் பார்க்கக்கூடியவனாக மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். இது அல்லாட்ட பொருத்தி பார்க்க இயலுமா? அல்லாட்ட போய் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? அல்லா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லணும் நல்லா கொடுத்தாகணுமா? இப்ராஹிம் நபின்னு நல்லா கொடுத்தாகணுமா? அவர் கேட்குற கோரிக்கை தூக்கி கடைசி போடுறான் அல்லா மறுமையில். அவர் தகப்பனா இருக்க வேண்டிய இப்ராஹிம் நபி கேட்பாரு, வாயை மூடுன்னு சொல்லி போடுறான். நம்ம இருந்துட்டு என்ன செய்கிறோம், அவர் கொடுத்தால் எனக்கு தா. இப்படி இருக்குங்க. ஒரு கடையில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த முதலாளிகிட்ட போய், முதலாளி நான் 10 வருஷமாக உழைக்கிறேனே, எனக்கு ஏதாவது தாங்கலண்டா அது நியாயம். நீங்கள் 8 மணி நேரத்துக்கு போல நான் 10 மணி நேரம் உழைக்கிறேனே, ஏதாவது தாங்கன்னு சொன்னால் நியாயம். நான் கணக்கு பார்க்காம நான் என்ன வேணாலும் செய்கிறேனே, என்னை வந்து கடையில் சேல்ஸ்மேனுக்கு தான் நீங்கள் சேர்த்தீங்க, நான் போய் கழுவுறேன் கூட்டுறேன் பெருக்கிறேன் அதெல்லாம் செய்கிறேன்ல, அதுக்காக தாங்கன்னு சொன்னால் சரிப்பா கொடுக்க தான் வேணும் இவனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இவன் ஒன்றுமே செய்யாமல் கடையில் உட்காந்து இருந்துட்டு, முதலாளி உங்கள் வாப்பாக்காண்டி எனக்கு ஒரு 100 ரூபா தாங்க அப்படிங்களா. எங்கள் வாப்பாக்காண்டி உனக்கு என்ன 100 ரூபா தரேன்னு கேட்பாரா இல்லையா? கொடுப்பாரா முதலாளி? கொடுப்பாரா? நீ எனக்கு என்னடா செஞ்சேன்னு கேட்பார்லங்க. நான் உனக்கு தர்றதா இருந்தால் நீ எனக்கு எப்படி நடந்துக்கிட்ட அதை கேட்பாரு. நம்ம என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹ்வுக்காண்டி எனக்கு தான், ரசூலுல்லாஹ்வுக்காண்டி உனக்கு ஏன் தரணும், ரசூல் உனக்கு மாமாவா மச்சானா, எப்படி எதுக்கு ஏன் தரணுங்கிறேன். அப்துல் கார் ஜிலானிக்காக வேண்டி உனக்கு ஏன் தரணும், நீ செஞ்சதுக்கு தான் உனக்கு தரணும். நான் அவன் என்ன செய்கிறானோ அதை சொல்லிக்கிட்டு கூலி கேட்டால் நியாயம் இருக்கு. எல்லாம் நான் உனக்காக செஞ்சேன், அல்ல அந்த குகையில் உள்ள சம்பவம், தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கிற சம்பவத்தில் எல்லாம் அது எல்லாம் நமக்கு சொல்லி தர்றான். நான் இன்னும் செஞ்சேன்னு சொல்லி நீ கேட்டீங்களே, ஆனால் அதில் நியாயம் இருக்கிறது. வேறு வேறு நல்லடியார்களை பயன்படுத்தி அதுக்காக வேண்டி உங்களுக்கு தாண்டு கேட்டால் அது அர்த்தம் இல்லாத விஷயம், அதுக்காக தர வேண்டிய தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறந்த அடியாராக இருந்தாலும் அதற்கான கூலி அவங்களுக்கு கிடைக்குமா, உங்களுக்கு கிடைக்குமா? இப்ராஹிம் நபி எவ்வளோ நல்லடியாராக இருந்தாலும் அதற்கான பரிசு அவருக்கு கிடைக்கும். அவர் நல்லவராக இருந்தாலும் உங்களுக்கு ஏன் தரணும்? ஒரு கடையில் வேலை செய்கிறோம், இன்னொரு பையனை சுட்டி காட்டி, முதலாளி அந்த பையன் எவ்வளோ அழகாக வேலை செய்கிறான், உங்கள் சொல்லலாம் ஒழுங்காக கேட்குறானா இல்லையா, அதனால் எனக்கு 100 ரூபா தாங்க. அட அவன் நல்லவனாக இருந்தால் உனக்கு என்ன 100 ரூபா தரணும்னு கேட்பானே இல்லையா? அது மாதிரி தானே இது இருக்குது. நம்ம அல்லாட்ட என்ன சொல்கிறோம், யாரெல்லாம் நீ சொன்ன ஒன்று கேட்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் ஒழுங்காக இருந்தாங்கல்ல உன் சொல்ல கேட்டாங்கல்ல அதுக்காக எனக்கு தான். அப்போ ஒரு மனுஷன் வந்து ஏற்றுக்கிற மாட்டான், அறிவோடு சிந்திப்பான், அல்லாஹ் சிந்திக்க மாட்டான். அப்போ ஒரு மனுஷனுக்கு அறிவு கூட அல்லாஹ்வுக்கு என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு முதலாளிகிட்ட போய் இந்த மாதிரி சொன்னால் அவன் என்ன நினைப்பான், என்ன கிறுக்கனாகிறியா, அது சொல்லாமல் கேட்டாலும் கொடுத்தாலும் கொடுத்துருப்பான். முதலாளி எவ்வளோ அழகாக அந்த பையன் வேலை செய்யறான் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னதெல்லாம் மீறாமல் வேலை செய்கிறான், 100% உங்களுடைய கட்டளை கட்டுப்படுறான், அவ்வளோ நல்ல பையனாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு 1000 ரூபா தாங்கன்னு கேட்டால் அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும், வேலையை விட்டு போடான்னு போனா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு இருக்கிற அறிவு கூட அல்லாஹ்க்கு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு துவா செய்யும்போது இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். துவாவை முடிக்கும் போது பள்ளி வாசல்களில் பிஹக்கி நபியினா அதுதான் துவாவில் சேரக்கூடாதுங்கிறோம். கூட்டு துவானாலையும் கூடாது, அதில் சொல்கிற டேஞ்சரான அந்த வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. துவா செய்யும் பொழுது அந்த பெரியார்கள் பொருட்டால் இதை ஏற்றுக்கிறவாயாக, ரசூலுல்லாஹ்வுக்காக இதை ஏற்றுக்கிறவாயாக. இந்த திரட்டன்லாம் அல்லாட்ட நடக்காது. மிரட்டுறீங்க அல்லாஹ்வை, அவன்கிட்ட உங்களுடைய அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டு யாரெல்லாம் நான் அடிமை எஜமான் நீ தாண்டு கெஞ்சினா தருவானே தவிர இவருக்காக வேண்டியது அவருக்காக வேண்டியதாங்கிற பாசையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது. அதுக்கு பேர் வசீலா இல்லை, நல்லறங்கள் செய்வதுதான் வசீலா. இப்படி அல்லாஹ்விடத்தில் உதவிகளை தேடணும். ஒரு இது ஒன்று காட்டுவாங்க, ஒரு ஆதாரம் என்ன, இந்த வசீலாவுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. 17வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சூப்பராக அடிக்கிறான் ஒரு அடி. இந்த வசீலான்னு சொல்லி தப்பு அர்த்தம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேண்டி வசீலாங்கிற சொல்லி 2 இடத்துல குர்ஆனில் வருது. ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி 5வது அத்தியாயம் 35வது வசனத்தில், இன்னொரு இடம் என்னென்னா 17வது அத்தியாயம் 57வது வசனம், மொத்தம் 2 தான் வருது குர்ஆனில். இந்த வசீலாவில் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா அர்த்தம் வழங்கி போயிருப்பேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உலாயிக்கல்லதீன எதூன, இவர்கள் யாரை அழைக்கிறார்களோ பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் எபுத்தகுன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அவர்களே இறைவனின்பால் வசீலாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உலாயிக்கல்லதீன எதூன, இவங்க யாரை அழைக்கிறார்களோ அந்த பெரியார்கள் அந்த மகான்கள் அவர்களே எபுத்தகுன இலா ரப்பிஹிமுல் வசீலா, இறைவனின்பால் வசீலாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயுகும் அக்ரபு, யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் ஆவது என்பதற்காக வேண்டி வசீலாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களே தேடுறாங்கன்னு சொல்றான். அவங்களே நம்ம நல்லவன் ஆகுறதுக்கு நம்ம எந்த அமலை சொல்லலாம், எந்த அமலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். எர்ஜூன ரஹ்மத்துஹு, அவனுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக, ஓ யகாபுன் அதாபஹு, அவனுடைய அதாபுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆளுக்கு நீ யாரை போய் கூப்பிடுறியோ அவங்களே அல்லாஹ் ரஹ்மத்தை நமக்கு செய்வானா, நம்மளை தண்டிச்சிருவானா, நமக்கு இது என்ன ஆகும் என்று அவங்களே வசீலா தேடிட்டு இருக்கும்போது நீ என்னடா ஆளை போய் பிடிக்கிறேன்னு எல்லாம் கேட்கறான். இந்த வசீலாங்கிற வார்த்தைக்கு 3:5:35 சொன்னதுக்கு வந்து 17:57 தெளிவான விளக்கம் ஆயிடுச்சு.
இன்னொரு ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம்னா அந்த வசீலா கூட்டம், இந்த வசீலான்னா ஆட்களை பிடிக்கிறது அர்த்தம் செய்கிறாங்கல்ல. புகாரில் ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம். அவங்க ஆட்சி காலத்தில் வந்து பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. பஞ்சம் ஏற்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதா குஹித்து உமர் ரலியல்லாஹு காலத்தில் பஞ்சம் ஏற்படுமையானால் இஸ்தஸ்காபில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸை கொண்டு மழை தேடுவார்கள். உமர் ரலியல்லாஹு காலத்தில் பஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்பாஸை கொண்டு பஞ்சம் தேடுவார்கள். அப்போ சொல்லுவாங்க, எப்படி செய்வாங்கன்னா, அல்லாஹும்ம இறைவா இன்னா குன்னா நத்தவஸ்ஸலு இலைக்க பி நபியினா, இதற்கு முன்னால் எங்கள் நபியை கொண்டு உன்னிடத்தில் நாங்கள் மலையை தேடி வந்தோம். ஃபதுஸ்கீனா, எங்களுக்கு நீ மலையை தந்தாய். ஓ இன்னா நத்தவஸ்ஸலு இலைக்க பி அம்மி நபியினா, இப்போ வந்து நபியுடைய பெரிய வாப்பா மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். ஃபாஸ்கினா, எங்களுக்கு நீ மலையை பொழிவிப்பாயாக என்று கேட்பார்கள். அல்லாஹ்வும் மலையை பொழிவிப்பான். அப்படிங்கிற ஒரு சம்பவம் புகாரியில் 1010வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பாருங்க, உமர் ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய சஹாபி, அவரை நேர கேட்காம அப்பாஸை கொண்டு தானே தேடி இருக்கிறாரு, அப்பாஸை கொண்டு தானே மலையை தேடி இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆளை பிடிச்சா தானே மழை கிடைக்கும் அப்படின்ட்டு தங்கள் கருத்தை நிலைநாட்டுவதற்கு இதை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதை அர்த்தம், அப்போ அப்பாஸை கொண்டு செய்தார்கள்னு கேட்டால், அப்பாஸ் உயிரோடு இருந்தார், அவர்கிட்ட போய் துவா செய்ய சொன்னாங்க. அது இப்பவும் செய்யலாம். ஒரு பெரிய மனுஷன், வயசான ஒருத்தர், நல்ல மனுஷன் பேர் எடுத்துட்டு இருந்தாருன்னு கேட்டால், நீங்கள் துவா செய்யுங்கன்னு ஒருத்தர் சொல்லலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, இன்னைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம், நான் கேட்குறேன், இந்த நேரத்திலையும் உமர் ரலியல்லாஹு நபியின் பொருட்டால் கேட்கல. அதாவது ரசூலுல்லாஹ் காலத்தில் நபிட்ட போய் கேட்டாங்களாம். எப்படி கேட்டாங்க? நபிட்ட போய் பள்ளிவாசலில் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிட்டு இருக்காங்க, குத்துபா. ஒரு கிராமவாசி எந்திரிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆடுலாம் செத்து மடியுது, தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே மெம்பரில் இருந்த மாதிரியே கைகளை உயர்த்தி, அக்குள் தெரிகிற அளவு கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. இதைத்தான் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்களே தவிர, ரசூலுல்லாஹ் பொருட்டால் மலையை தானே கேட்டு வந்தாங்க எல்லாரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி மலை தேடினார்கள் என்று, மலை தொழுகை என்றே, மலை தேடுதல் என்றே புகாரியில் முதல் வால்யூமில் ஒரு அத்தியாயமே இருக்குது. அவ்வளோ ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்கன்னு இருக்கே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எங்களுக்கு மழை தருவாயாக என்று சஹாபாக்கள் துஆ செய்வாங்கன்னு வரல. மழைக்கு வந்து முறையிடுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் என்ன செய்கிறார், உமர் ரலியல்லாஹு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோட இருந்தால் அவங்கள்ட்ட போய் துஆ செய்ய சொல்லலாம். அவங்க உசுரோட இல்லை. அப்போ அப்பாஸ் தான் உயிரோடு இருக்கார், பெரிய மனுஷன், அவர் மூத்த ஆள், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பாண்டா, எவ்வளோ வயசானவராக இருப்பார், ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறதுல கொஞ்சம் மூத்த ஆளாக இருக்கிறாரு. அதனால அப்பாஸ் நீங்கள் பார்த்து அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அவர் துவா செய்கிறார். துவா செஞ்சு நல்லா மழையை கொடுக்குறான். அப்போ உயிரோடு இருக்கிறவர்கிட்ட துவா தான் வேண்டியிருக்கிறாங்களே தவிர, பொருட்டால் கேட்குறாங்கன்னு அர்த்தம் இதுக்கு செய்ய இயலாது. பொருட்டால் கேட்கிறதா இருந்தால் அப்பாஸை விட ரசூலுல்லாஹ் பொருட்டால் கேட்டுக்கலாம். பொருட்டால் என்று சொன்னால் உயிரோடுக்கு தேவையில்லை அவர். நீங்கள் அப்படி தானே இப்போ கேட்குறீங்க, அப்துல் காதர் ஜிலானி பொருட்டால் கேட்குறீங்க, அவர் பிறக்கவா செய்கிறாரு, இல்லாதால் பொருட்டால் தானே கேட்குறீங்க. அதே மாதிரி உமரும் கேட்டு போயிடலாமே, ரசூலுல்லாஹ் பொருட்டால் மலையைத்தான் கேட்டுருக்கலாம். அவரே கணக்கு பண்ணுறாரு, உயிரோடு இருந்த ஆள்கிட்ட தான் உதவி போய் கேட்கணும், மூத்தா போயிட்டா ரசூலுல்லாஹ்ட்ட கூட கேட்கக்கூடாதுன்னு விளங்கி தானுங்க அந்த மாதிரி அப்பாஸ் போய் கூப்பிட்றாரு. அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆதாரத்தையே அவங்களுக்கு சாதகமானது மாதிரி திசை திருப்புறாங்க. இது தவறு. இது அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கான, உதவி தேடுவதற்கான முறை இல்லை. அடுத்தது என்னன்னு கேட்டால், அல்லாஹ்ட்ட உதவி தேடுவதற்கு சில சரத்துகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சரத்து என்ன தெரியுமா? உள்ளத்திலிருந்து வரணும். ஈடுபாடு இல்லாமல், ஏனோ தானோண்டு, கவனம் இல்லாமல் அல்லாஹ்ட்ட நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்க, அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். இன்னைக்கு பள்ளிவாசலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க, கூட்டு துவாண்டு நடத்துகிறாங்களே, அதில் ஏதாவது ஈடுபாடு இருக்குமா? ஏன்னா அவர் அரபில் கேட்குறாரு, உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. நீங்கள் வாடு கொடுத்து ஆமீன் ஆமீன் இப்படிலாம் நீங்கள் பார்க்கலாம். பள்ளியில் அந்த தூணில் 4 பேர் சாஞ்சிட்டு இருப்பான். நீ அல்லாஹ்ட்ட கேட்குறியா? என்னடா இப்படி போய் ஒரு தலைவர்கிட்ட கேட்டால் தருவாரா? ஒரு ஆள்கிட்ட போய், ஒரு மனு கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குற, இப்படி தூங்கிட்டு புட்டுச்ச அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஒரு கலெக்டர்கிட்ட போய் நீ இப்படி கொடுப்பியா? நீ அல்லாஹ்ட்ட மனு கொடுக்குறா இருந்தா கலெக்டருடைய மரியாதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்படி தானே கொடுப்பேன். இது ஏன் உனக்கு அல்லாஹ் விஷயத்தில் வர மாட்டேங்குது? அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்ட்ட கேட்கும் பொழுது எப்படி கேட்கணுமா? அல்லாஹ் சொல்கிறான், வதுஊஹு முஹ்லிஸீன லஹுத்தீன். 7வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒழுங்கை ஒண்ணா சொல்லி தர்றான். என்னிடத்தில் கேட்பதாக இருந்தால் உள்ளத்தில் இஹ்லாஸோட, கலப்பற்ற எண்ணத்தோட, நான் தான் தரணும், வேற வழி இல்லை என்ற எண்ணத்தில் உள்ளத்தில் நிறுத்தி, உள்ளத்திலிருந்து என்னிடத்தில் கேள்
அப்படின்னு 7வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி இஹ்லாஸோடு தான் கேட்க வேண்டும் என்ற கருத்தை 40வது அத்தியாயம் 14வது வசனம், 10வது அத்தியாயம் 22வது வசனம், 29வது அத்தியாயம் 65வது வசனம், 31வது அத்தியாயம் 32வது வசனம், 40வது அத்தியாயம் 65வது வசனம், இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான் இஹ்லாஸோட என்னிடத்தில் கேட்கணும், ஏனோதான்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கிறதா இருந்தால் அவனுடைய மரியாதை எல்லாத்தையும் உள்ளத்தில் இருத்தி உள்ளத்தில் இருந்து கேட்கணும் அந்த துவாவை. அது சர்த்து. அதான் உதவி தேடுறது முறை. இய்யாக நஸ்தஈன் சொன்னா பத்தாது, உதவி தேடுவதற்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம யாருக்கு முன்னாடி நிற்கிறோம், யார்கிட்ட பெட்டிஷன் போடுறோம், அவன் எப்படிப்பட்ட ஆளு, நம்ம எப்படிப்பட்ட சின்ன ஆளு, ரெண்டையும் சேர்த்து மனசுல வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யணும். அதான் இய்யாக நஸ்தஈனுக்குரிய அடுத்த ஒழுங்கு. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டா, உது ரப்பக்கும் 7வது அத்தியாயம் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உது ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, உங்கள் இறைவனிடத்திலே பணிவாகவும் இரகசியமாகவும் துவா செய்யுங்கள். என்கிட்ட உதவி தேடுறதா இருந்தா மைக்கு போட்டு கத்தாத, நீ தனியா என்கிட்ட, நான் உனக்கு எனக்குள்ள விஷயம், நீ உலகத்தை தெரியாம தம்பட்ட அடிக்கிற. அல்லாஹ் சொல்றான் உது ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள், கேளுங்கள், பிரார்த்தியுங்கள். எப்படி கேட்கணும்னா தலர்ருஅன், பணிவா கேட்கணும், வ குஃபியத்தன், ரகசியமா கேட்கணும். அதை சொல்லிட்டு நிப்பாட்டல, இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், இதுல வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதில் சொல்லிவிட்டான் அல்லாஹ். இன்னைக்கு எப்படி கேட்குறாங்க? கூட்டு துவாண்ட சத்தம் தானே போடுறாரு இமாமு. அல்லாஹ் எப்படி கேட்க சொல்றான்? ரகசியமா கேள்றான்னு அல்லாஹ் சொல்றான். துவாவை பொறுத்த வரைக்கும் இமாமு ஆமீன் சொல்வதற்கு சத்தம் போடணும்ல. நீங்க தொழுது முடிச்சோன்னு ஆமீன் நீங்க சத்தம் போடுறீங்க, அவர் என்ன பண்றாரு? சத்தம் போட்டு துவா ஓதுறாரு. சத்தம் போட்டு ஓதுனா அல்லாஹ் ஏத்துக்குவானா? தொழுகையில மட்டும்தான் ஓதலாம். தொழுகைக்கு உள்ள அல்ஹம்து சூரா ஓதும்போது ஆமீன் சொல்லலாம். தொழுகையில் நம்ம தனியாக துவா செய்ய முடியாது, இமாம் ஃபாலோ பண்ண அவசியம் இருக்கு. சலாம் கொடுத்த பிறகு அவர் இமாம் இல்லை, நம்ம மாமும் இல்லை, நம்ம தனி அவர் தனி. இப்போ அவரவர்கள் செஞ்சுக்கிட்டா தான் இது சரியா வரும். அவரவர்கள் எப்படி செய்யணும்னு கேட்டா ரகசியமா செய்யணும், ரெண்டாவது பணிவா செய்யணும். துவாவில் எப்படி இருக்கணும்? பணிஞ்சு அடங்கி ஒடுங்கி அப்படி அந்த மாதிரி உள்ளத்தில் வச்சு என்ன செய்யணும்? ஒரு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரிக்கு முன்னாடி போய் நின்றால் எப்படி பணிவோடு நிற்பீங்களோ அதை விட பன்மடங்கு பணிவோடு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? நின்று உங்களுடைய பிரார்த்தனை செய்யணும் என்பதை 7வது அத்தியாயம் 55ல் சொல்றான். அதனால ஏற்றுக்கிறப்படுறதில்லை. நீங்க சத்தம் போட்டு கத்துறதுனால தான் நிறைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் தூக்கி சுருட்டி வீசப்படுது. ஏன்னா விரும்ப மாட்டேன்டான்ல. விரும்பாத முறையில் அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா, அட மனு எழுதிட்டு போறோம் ஒரு கலெக்டர்கிட்ட, அதில் இந்த பக்கம் இந்த மாதிரி கிறுக்கி இருக்கேன், இந்த பக்கம் இருக்குது எழுதியிருக்கிறேன், இந்த பக்கம் எழுதின இந்த பேப்பரை மடைச்சு வச்சு இதில் நான் மனு எழுதிட்டு போன வாங்குவானவன். நான் ஒயிட்டை தனியாக கொண்டு வருவோம், பின்னாடி நம்ம கிறுக்கி வச்சிருக்கிற இதில் தூக்கிட்டு போடான்றான்ல. பேப்பர் ஒன் சைடு தானே எழுதணும். ஒரு மனு எழுதுற அந்த என்ன முறை? ஒன் சைடு தான் எழுதணும், 2 சைடு எழுதக்கூடாது. மகஜர் எழுதும் போது அப்போ 2 சைடு எழுதிட்டு போனீங்கன்னா என்ன கோரிக்கை நியாயமாக இருந்தாலும் சரி என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்குவான், தூக்கி எறிஞ்சிருவான். பத்திரிகையில் கட்டுரை எழுதுறீங்க, அவங்களும் இந்த மரபு தான். ஒன் சைடு எழுதுனா தான் ஏற்றுக்குவாங்க, பேக் அண்ட் பேக் எழுதுனா எடுக்க மாட்டான். ஒரு சைடு தான் என்ன செய்யணும்? ஆர்டிக்கல் எழுதுனா எழுதி அனுப்பணும். இப்படியெல்லாம் ஒழுங்கு வச்சிருக்கிறான்ல, தூக்கி எறிஞ்சிருவான்ல. அப்போ எல்லாம் என்ன செய்யறான்? எங்க என்கிட்ட மனு போடுறா இருந்தா பணிவா தான் வரணும், ரெண்டாவது ரகசியமா கேளு, ஊருக்குலாம் அடிக்க தம்பட்டம் அடிக்கிற மாதிரி கேட்காத அப்படின்னு நல்லா என்ன செய்யறான்? அதையும் சொல்லி காட்டுறான். கேட்க வேண்டிய ஒழுங்குல அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுல்லாஹ வ அன்தும் பிஹி மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ்ட்ட நீங்க கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும் தெரியுமா? நம்ம ஒரு தலைவர்கிட்ட மனு கொடுக்குறோம், பழிச்ச வரைக்கும் பழிக்கட்டும், பழிக்காட்டி போகட்டும், அப்படி தானே கொடுப்போம். தருவான்னு சொல்ல இயலுமா? 1,00,000 பேர் மனு கொடுத்தா மனுஷனுக்கு எத்தனை பேர் நிறைவேற்ற முடியும்? முதியோர் உதவி பணம்னு சொல்லுவான். நாட்டில் உள்ள அம்புட்டு முதியோரும் கொடுக்க முடியுமா? முதல்ல ஒரு 100 பேர் கொடுப்பான், மீது உள்ளாருக்கு இல்லைன்னு போயிடுவான். அப்படித்தான் செய்வாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா? கண்டிப்பா தருவான் என்று நம்பி கேட்கணும். அந்த ஆளும் தருவான், தராட்டாலும் இல்லைன்னா அது இல்லை, அதுவா இல்லை. அவன்கிட்ட கேட்கும் என்ன செய்யணும்? அவன் தருவான், தர்றேன்னு சொல்றான்ல, அவன் தான் கேட்ட தருவேன்னு சொல்றானே இல்லையா? கண்டிப்பா தருவான். மூகினூன பில் இஜாபா, அதாவது பதில் தருவான் என்று உறுதியான நம்பிக்கையோடு நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின், கவனமில்லாத இதயத்திலிருந்து வருகிற எந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஈடுபாட்டோடு வரும்போது தான் ஏற்றுக்கிறோமா. அதனால கன்ஃபார்மா தருவான் நம்பணும். கேட்கும் பொழுது ஒரு 80 வயசு கிழவனா இருந்தா கூட தனக்கு ஒரு புள்ள வேணும்னு கேட்கறான். நமக்கு 80 வயசு, நமக்கு எப்படி தருவான்? சும்மா போட்டு பார்ப்போம், வந்தா வரட்டும், ரெடி போகட்டும் அப்படின்னு போட்டான்னு வைங்க, தர மாட்டான்ல. இவனே ஒரு சின்ன பிச்சைக்காரனா இருக்கிறான், எல்லாம் எனக்கு கோடீஸ்வரனாக்கு, நம்ம கோடீஸ்வரனா அவ்வளோதான்.
நம்ம லைஃப் பூரா உழைச்சாலும் கோடீஸ்வரன் அப்படி ஆகுறதுன்னு நினச்சிக்கிட்டு அது சும்மா போட்டு பார்ப்பேன், கூரையை பார்த்துட்டு வந்தா வருது வராட்டி போகுது, இது ஏற்றுக்க மாட்டான். இதுக்கு ஒரு துவா இல்லை. அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்கும் என்ன செய்யணும்னு கேட்டால், இறைவன் சர்வ சக்தங்கிறவன் நீ நம்பணும், அவனுக்கு தர முடியும், என்ன வேணாலும் தர முடியும். பிச்சைக்காரனை பணக்காரனாகுவான், கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் ஆகிடுவான், அவனுக்கு ஒரு செகண்ட் போதும் குன்னுண்டா ஆயிரும். அந்த மாதிரி கல்புகளை மாற்றி அமைக்கிறவன் அப்படிப்பட்ட ஒரு இறைவன் நம்ம கேட்குறோம். நாம் கேட்கிற கோரிக்கை கண்டிப்பா தருமான் என்றுதான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமிதியில 3401வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, பிரார்த்திக்கிற ஒழுங்கு அடுத்து அல்லாஹ்ட்ட உதவி தேடுறதா இருந்தா அவசரப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்தஜாபு லி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் செய்கிற பிரார்த்தனை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். எதுவரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் மாலம் யாஜல், அவசரப்படாத வரை ஏற்றுக்கொள்ளப்படும். அவசரப்பட்டா நீ எஜமான ஆயிரப்படுறான், அவன் அடிமை ஆயிரம். என்ன மனு கொடுத்து எத்தனை நாளாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப நீ முதலாளியா போயிடல, அப்புறம் மனுவை போட்டு பேசாம இருக்க வேண்டியதான். அவன் தான் வேற யார்? இந்த ஆட்சியில் வேற மத்திய அரசு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? மாநில அரசுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கோரிக்கை ஏத்துக்கிறல, மேல மத்திய அரசாங்கத்துக்கு போகலாம், இல்ல ஐநா சபையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இங்க ஒண்ணும் இல்லையே, ஒரே இடம் தானே இருக்கிறது. அவன்கிட்ட மனுவை போட்டோம்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. நமக்கு எப்ப தரணும் அவனுக்கு தெரியும். நம்ம கோரிக்கையை தான் வைக்கணுமே தவிர எப்ப தரலாம், அதுக்கு ஒரு சூழ்நிலை எப்படி, எந்த மெத்தட்ல தரலாம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மாலம் யாஜல், அவசரப்படாத வரை தான் உங்களுடைய கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும். அவசரப்படுறத என்னென்று சொல்ல வளர்க்குறாங்க, யகூலு தஅவ்து ஃபலம் யுஸ்தஜாபு லி, கேட்டு கேட்டு பார்த்துட்டு தரமாட்டேங்கிறான், இது சொல்றாத வரைக்கும் கேட்டு பார்த்துருங்க. எத்தனை நேரம் கேட்டுங்க, ஒரு வாரமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, தரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அழிச்சிருவான்ல, இவனை லிஸ்ட்டில் எடுத்துருவனை கொடுக்காது, அப்படி அல்லா காலி பண்ணி விட்டுருவான். அதனால் அல்லாஹ்விடத்தில் கேட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு வழிமுறையை சொல்லி தருகிறார்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், துவாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகம் போட்டு ஓதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அஜத்மார் துவா ஓதும்போது அதுக்கு மிட்ட ராகத்தை போட்டு அந்த ராகத்தில் மயங்கணுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் வேற வேற சமுதாயத்துக்கு அதெல்லாம் சரியா வரும். இசையில் மயங்குற இறைவன்பாங்க. இவன் எதுலையும் மயங்குறவன் இல்லை. அல்ல இசைக்கு மயங்க மாட்டான், சோத்துக்கு மயங்க மாட்டான், ஆடலுக்கு மயங்க மாட்டான், பாடலுக்கு மயங்க மாட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபங்குரி சஜாமின துவா, துவாவுல இந்த அடுக்குமொழி பேசுறது நிறுத்திக்கொள். அடுக்குமொழியில அந்த அடுக்குமொழியில வரணுங்கிறதுக்கான வார்த்தைகளை அந்த எதுகை மோனையோட அமைக்குவா. இது மாதிரி அந்த ராகத்தை நிறுத்திக்கொள், வஜித்தனிப்புகதை தவிர்த்துக்கொள். ஏன்னு கேட்டா, இப்போ இன்னி அஹத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய நெருங்கிய தோழர்களையும் நான் கவனித்திருக்கிறேன். லா யஃபாலுனஹு, அடுக்குமொழி துவா செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அடுக்குமொழி பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள்னு சொல்லி இந்த அடுக்குமொழியில் நீங்களே எடுத்துக்கிறீங்களேங்க. ஒரு ஆள்கிட்ட முதலாளிட்ட உதவி கேட்க போறீங்க, முதலாளி அவர்களே தாங்கள் எனக்கு ஒரு 100 ரூபாய் தருகிறீர்களா? போட வெளியேறாங்க. என்ன கேட்கணும்? சாதாரணமாக தான் கேட்கணும். இந்த வார்த்தையில் தப்பு கிடையாது. ஒரு முதலாளிட்ட போய் இப்படி கேட்பீங்களா? அப்படி கேட்குறாங்க. துவாவுல நீ கெஞ்சி கேட்பியா? நீ அடுக்குமொழி பேசுவியா? படைச்ச இறை ஒரு முதல்ல சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்ட போய் கேட்க முடியுமா? ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார்ட்ட போய்கிட்டு தமிழ் படிச்சு தர வாத்தியார்ட்ட சொன்னா கூட என்னடா கிண்டல் பண்ணுறேன்னு பணம் இல்லையா? சாதாரண அது ஒன்றுக்கு பொருள் கேட்குறேன். நான் சிறுநீர் கழிக்க செல்ல வேண்டும், அனுமதி தருகிறீர்களா? இவனை வெளியேற்றுறான்வான். அதுதான் ஒரேடியாக போயிடும் அனுமதி. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த அடுக்குமொழியை தவிர்த்து கொள்வதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி அடுக்குமொழி ராகம்லாம் போடுங்க. பாட்டு படிச்சு கேட்டால் தருவான். அவர் தலைவன்ட்ட போய்கிட்டு கோரிக்கை வைக்கும்போது அவர்கிட்ட பாட்டில் கேட்குறிய கலெக்டர்கிட்ட, வசனத்தில் பேசுறதுக்கு பதிலாக பாட்டில் கேட்குறிய, அப்பவும் கோரிக்கை ஏற்றுக்கிறப்படாது. அப்போ இதில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், துவாவில் அல்லாவுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சில பேர் துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்க தெரியுமா? யூசுப் ஜுலைஹா போல எங்களை வாழ வைப்பாயாக, ஆதம் ஹவ்வாவை போல வாழ வைப்பாயாக. கல்யாணத்தில் அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா, ஆதம் ஹவ்வாவை போல எங்கள் தம்பதிகளை வாழ செய்வாயாக. அது யார நீ தீர்மானிக்கிறது? என்னை நல்லா வாழவைன்னு நீ கேளு. இவர் மாதிரி அவர் மாதிரின்னு கேட்க நீ யாரது? எனக்கு நீ சொல்லி தரியா? அப்படின்னு நல்லா எடுத்துக்கிடுவான். இதை நானா சொல்லலை. அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் என்ற ஒரு சஹாபி, அவருடைய மகன் துவா செய்கிறார். துவா செய்யும்போது அப்பா பார்த்துட்டு இருக்காரு, சஹாபி பார்த்துட்டு இருக்கிறாரு. மகன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் கஸ்ரல் அபியல அன் யமீனில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல வலது பக்கம் இருக்குல்ல, இந்த வலது பக்கமா பார்த்து ஒரு வெள்ளை மாளிகையை தா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போதே சொர்க்கத்தை தான் கேட்கணும். இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சொர்க்கத்தில் வலது பக்கமாக நல்ல ஒயிட் கலர்ல உள்ள ஒரு மாளிகை எனக்கு ஒன்று கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் வாப்பாக்கார கூப்பிடுறாரு, எங்க வாப்பா மோகன்ட்ட சஹாபி சொல்றாரு,
நீ வந்து சலில்லாஹல் ஜன்னா, அல்லாட்ட சொர்க்கத்தை கேளு, உதுபிஹி மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடு. இதை தாண்டிக்கிட்டு எனக்கு வலது பக்கம் தான் இடது பக்கம் தான் நீ கேட்காத, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி கேட்கும்போது அல்லாஹ் ரசூல் சொல்லி தரவில்லை. இப்போ இன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், சயகூனு கௌமுன் யஅதூன ஃபி துஆ, துஆவில் வரம்பு மீறுகிற ஒரு கூட்டம் இனிமேல் உண்டாவார்கள் என்று கேட்டிருக்கிறேன். அதுல நீ சேர்ந்துடாத, வரம்பு எல்லை மீறாத அப்படின்னு சொன்னதாக இப்னு மாஜாவுல 3854வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கிறீங்க. அதனால அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது இந்த ஆதம் ஹவ்வா போல இப்ராஹிம் சாரான்லாம் கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் எங்களை நல்லபடியா வாழ வை, எங்களை சந்தோஷமா இருக்க வை, இந்த தம்பதிகளுக்கு நீ பரக்கத் செய், அப்படிதான் கேட்கணுமே தவிர இது மாதிரி அது மாதிரி எல்லாம் சொல்லிலாம் கொடுத்து கேட்கக்கூடாது. அவன் எது நல்லதோ அதை செய்வான். இப்ராஹிம் சாரா விட கூட நல்லபடியா உங்களை வைப்பான், ஆதம் ஹவ்வா விட கூட உங்களை உயர்ந்த நிலையை கொண்டு அல்லாஹ் வைப்பான். அதை வந்து நீங்க அவனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அது வரம்பு மீறுதல். கோரிக்கையை மட்டும் வை, அதை இப்படி தரணும் என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் எனக்கு 1 லட்ச ரூபா தான், அந்த 1 லட்ச ரூபா அந்த மளிகை கடையில இருந்து தாண்டி கேட்கக்கூடாது. நீ 1 லட்ச ரூபா தாண்டி கேளு, அது கோரிக்கை முடிவு வச்சு. எனக்கு 1 லட்ச ரூபாயே என் பால் வியாபாரத்தில் நீ தரணும்னு கேட்கக்கூடாது, மோர் வியாபாரத்தை கூட தருவான். உனக்குதா உனக்கு 1 லட்ச ரூபா தான் கேட்கணுமே தவிர இந்த ரூட்ல எனக்கு தரணும், செக் வழியா தரணும், மணி ஆர்டர் வழியா தான் வரணும், கூரையை பொத்துக்கிட்டு போடணும்னு திமுருது. இந்த மாதிரியான முறையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கிக்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு வந்து இன்னும் சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. எந்த நேரத்தில் கேட்க வேண்டாம் அதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எவ்வளவு கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்கோம் அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்காக வேண்டி, அதுகளே அறிந்து கொண்டோமே ஆனால் அந்த நேரத்தில் அடிச்சுக்கன்னு வைங்க, கன்ஃபார்ம் எல்லா கோரிக்கையும் நிறைய மனுஷன் போய் கைய வேண்டிய தேவையே இருக்காது, அல்லாஹ் நிறைய வைத்திருவான். அதுகளே அறிந்த பிறகு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய்